கார்த்திக் தீபா சீரியல் எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அருண் ரெசார்ட் வாங்கினது கார்த்திக் தெரிஞ்சு பெல்ட் எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்றைக்கி எபிசோடில் செம்ம பரபரப்பாக இருந்துச்சு. மிஸ் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க. தீபா வந்து அவங்க வீட்டுக்கு போனோன்னா ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்து வெல்கம் பண்ணி திஷ்டி கழிச்சு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அப்பா எங்கே அப்படின்னோன்னா அவர் படு பிஸியாக இருக்கார். முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. அவருக்கு கல்யாணத்துக்கு ஒரு கச்சேரி, காது குத்துக்கு ஒரு கச்சேரின்னு கோயிலில் பாட்டு பாடிக்கிட்டு பயங்கரமாக இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ரொம்ப சந்தோஷம். முன்னாடிலாம் வேலை இல்லாமல் இருப்பார். இப்போ வேலையை நிற்கிறது கூட சாப்பிட்றது கூட நேரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. ஆமாம், என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கு அப்படின்னோன்னே இல்லை ஐஸ்வர்யா வேறு வீட்டில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால. ஓ அப்படியா விஷயம், சரி நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு அடுத்தது வந்து கார்த்தி வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஸ்னேகாவை பார்த்துக்கிறதுக்கு வந்து கார்த்திகை ஆஃபீஸுக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த புதுசாக வந்த மியூசிக் டைரக்டர் வந்தோடனே ஸ்னேகா கிட்ட கேட்குறாங்க, சார் உங்களை பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திகை பார்த்துட்டு வெல்கம் பண்ணாங்கன்னா கார்த்தி வந்து உட்காந்துட்டு, சார் வழக்கமாக வந்து எல்லோரும் வந்து வாய்ப்பு தரேன்ட்டு வந்து அப்போதைக்கு அந்த இடத்துலக்காக வந்து ஸ்டேஜில் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே வந்து பாட்டுக்காக வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்களா சார், அது வந்து நான் நன்றி கடன் ரொம்ப பட்டிருக்கேன் அப்படின்னு. சேச்சா, தீபாவோட பெக்குலியரான வாய்ஸு, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து எனக்கு தான் பாக்கியம். அவங்கள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமை. நான் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு இப்போ படம் எடுக்க போகிறேன். அடுத்த வாரம் வந்து புக் பண்ணணும். சாங் எல்லாம் ரெக்கார்டிங் இருக்குது. பாட்டு எழுதுகிறவங்களாம் எழுதி முடிச்சிட்டாங்க. தீபா வந்து நீங்கள் ஒரு நாள் அழைச்சிட்டு வந்துடுங்க, அடுத்த வாரம் ட்ரையல் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படின்னோடனே, எதுக்கு ட்ரையல் கூப்பிட்றேன்னு கேட்குறீங்களா? என்னதான் இருந்தாலும் ஒரு தடவை வந்து சினிமாவில் வந்து பாடுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்துக்கிறது தானே நல்லது. ஓகே சார், நீங்கள் சொல்கிறபடியே பண்ணிக்கலாம். உண்மையிலே ஹஸ்பண்டு உங்களை மாதிரி வந்து தீபாவுக்கு கிடச்சது கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு ஒய்ஃபை வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணணுங்கிறது உங்களை பார்த்து தான் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சார் நான் நிச்சயமாக வந்து நெக்ஸ்ட் வீக் தீபாவை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்னு கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து கார்த்திக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோன்னே ஆடிட்டர் வந்து சத்தம் போடுறாங்க கார்த்திக்கிட்ட, ஏன் சார் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்னை கேட்காம வந்து நீங்கள் மட்டும் ரெசார்ட் புக் பண்ணி வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ நான் ஆடிட்டிங்கில் எப்படி வந்து நான் சொல்கிறது, என்ன பண்ணுறது எனக்கு புரியலையே அப்படின்னா, அண்ணன் வந்து எங்களுக்காக தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கூட வாங்கியிருக்கலாம். நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னா, அப்படியே விஷயம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னோன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சோன்னே கார்த்திக் செம கோவமாக அந்த ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அருண் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆஹா, இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு, சரி எல்லாரையும் உள்ளே போக சொல்லிடலான்னு இன்டீரியர் டிசைனர் எல்லாரையும் உள்ளே போக சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், யாரை கேட்டு நீ வந்து இங்கே வாங்கினேன், அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்னு கேட்டேன்னா, நான் எதுக்கு அம்மா கிட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கினேன், எது கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. அதனால் நான் அவங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னோன்னா, சரி அதெல்லாம் போட்டோம், உனக்கு ஏது காசு நீ ரெசார்ட் வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஐஸ்வர்யா வந்து எனக்கு கொஞ்சம் நகை கொடுத்தா அவங்க அம்மாவும் காசு கொடுத்தாங்க, அதனால் நான் வாங்கிட்டேன். ஏன்னா அவங்க வீட்டில் போய் நீ காசு வாங்கியிருக்கியா, அம்மாவை பார்த்து என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் அம்மா வந்து எனக்கு எந்த உதவியும் செய்ய போகிறது இல்லை. அதனால் நான் என் ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, என் குழந்தை வந்து வளர்கிறப்ப வந்து ஒரு ரெசார்ட்டோட ஓனர்னு சொல்லி தான் வரணும் தவிர அம்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இருக்கட்டும்னா அம்மாவுக்கு தெரியாதா எப்போ யாருக்கு என்ன செய்யணும்னு? அவங்க செய்வாங்க. அம்மா அவங்களுக்கு வாங்கி தர மாட்டேன்னு என்ன சொன்னாங்க? ஒரு நாள் கொஞ்ச நாள் டைம் போடு அப்படின்னு தானே சொன்னாங்க. அம்மா எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றை தான் நம்புவாங்க தவிர என்ன நம்ப மாட்டாங்க. அதனால் நான் இந்த விஷயத்தில் வந்து முடிவெடுத்து தான் உன் வேலையை பார்த்துட்டு போ, அம்மா கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி அங்கேருந்து செம்ம கடுப்பில் வந்து போயிடுறாங்க. ரூபஸ்ரீ வந்து வீடியோ எல்லாத்தையும் தீபாவோட பேட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து செம்ம கடுப்பில் ஃபோனை தூக்கி கீழே போட்டு உடச்சிட்றாங்க. கோகிலா பாட்டி யாரை கேட்டு நீ ஃபோனை உடைக்கிற அப்படின்னா, ஆமாம் என் பேர் புகழ் மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நான் பாடகி இல்லைன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போய் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. இனிமேல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எல்லா பேர் புகழும் இத்தனை நாள் நான் ஃப்ராடு தானே பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே ஊருக்கே அப்படின்னு. அதுக்கு யாரை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்காங்க. இது நான் சும்மா விட மாட்டேன், அவளை வந்து என்ன ஏதாவது ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த பக்கம் தர்மலிங்கத்தை பார்த்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் வந்து இந்த தீபா தான் வந்து பாடிக்கிட்டு இருந்தாங்கிறது இத்தனை வருஷம் தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் அவளை போய் வந்து பெருமையாக பாடிக்கிட்டு இருந்தோமே. என்ன இருந்தாலும் வந்து உங்கள் குடும்பத்தில் இசை வாரிசு இல்லைங்கிறது எப்படி நம்பாமல் விட்டோன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னோடனே, தீபா வந்து நம்ம ஊருக்காக ஒரு கச்சேரி பண்ணி தரணும் அப்படின்னா சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து தர்மலிங்கம் வந்து தர்மகர்த்தா பதவிக்கு கோயிலில் வந்து கொடுக்குறாங்க. எப்படியும் அவங்க காலங்காலமாக வந்து ரூபஸ்ரீ அவங்க அம்மா தான் இருக்காங்க, ராஜஸ்ரீ அவங்க எதுவுமே செஞ்சதில்லை, அதனால் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி இவரை ஏற்றுக்கிறாங்க. இவரும் வந்து வேறு வழி இல்லாமல் வாங்கிக்கிறாங்க அந்த பதவியை. ரொம்பவும் பெருமையப்படுத்தி சந்தோஷத்தில் இருக்கும்போது, சரி நம்ம வந்து ஐஸ்வர்யா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காதனால வந்து அவளுக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்பி இங்கே வந்து ஊருக்கு இங்கே வராங்க. அதே சமயத்தில் ஐஸ்வர்யா வந்து செம கடுப்பில் இப்படி இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டா, தீபாவால் ஒன்றுமே பண்ண முடியல, நம்ம என்ன பண்ண போகிறோம் இனிமேல் என்னம்மா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சரின்னு பார்க்குறப்ப கரெக்டாக தர்மலிங்கம் ஃபேமிலி இங்கே வராங்க. தீபா வந்து மீனாட்சிக்கு வந்து அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தீபா கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்குன்னு ஐஸ்வர்யா அம்மாவும் இவங்களும் திட்டம் போட்டு இவங்களை அவமானப்படுத்தினா நிச்சயமாக கார்த்தி வந்து நியாயம் கேட்பா. இல்லை தீபா வந்து உன்னை அடிக்க வர மாதிரி ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வந்து அடிச்சுட்டா அதனால் ஏதாவது ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பிட்டை போட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.